ஓ கைப்பாஸ், ஏது இவ்வளவு தூரம்? ஒரே தடுமாற்றமாக இருக்கிறது மாமா. அதனால் உங்களை சந்தித்து செல்லலாம் என்று வந்தேன். என்ன உறக்க கலக்கமா? உறக்கம் போய்விட்டது மாமா. கலக்கம் மட்டும்தான் இருக்கிறது. உன் கலக்கத்திற்கு காரணம் எதை பற்றி சொல்வது? அந்த இயேசு ஆடும் ஆட்டமும் பாட்டமும், அதனால் மக்கள் கூடும் கூட்டமும், இதனால் என் பிற வேலைகளில் நான் படும் தள்ளாட்டமும் என்னை மிகுந்த அச்சத்தில் உள்ளாக்குகிறது மாமா. அச்சத்தில் உள்ளாக்குகிறது. அச்சமா? அதுவும் தலைமை குருவான இந்த கைப்பாசிற்கா? கைப்பாஸ், வானை தினமும் சூரியன் உதிக்கிறது. ஆனால் அந்த சூரியன் இன்றும் நிலையாய் நின்றது. அது மறைந்துதான் ஆகும். நாளுக்கு நாள் கூட்டம் அவன் பின்னே கூட நம்முடைய மதிப்பு மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது மாமா. குறைந்து கொண்டே வருகிறது. கூட்டம், பெரிய கூட்டம். அந்த ஆட்டு மந்தைகளுக்கிடையே இந்த சிறுநெறி புகுந்தால் சிதறி ஓடும் அந்த கூட்டம். அலட்சியப்படுத்தாதீர்கள் மாமா. அவனை தீர்க்கதரிசி என்று மக்கள் நம்புகின்றனர். பேய்களை ஓட்டுகிறான், கூடரை பார்வையடைய செய்கிறான், முடமானோரை நடக்க செய்கிறான். மக்கள் பலம் அவனுடன் இருக்கிறது மாமா. இந்த சித்து வேலையெல்லாம் மக்களோடு இருக்கட்டும், இந்த அன்னாசியிடம் அல்ல. அது மட்டுமல்ல மாமா, தேவாலயத்தில் உள்ள வியாபாரிகளை அடித்து மிரட்டினார். உனக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யார் என்று கேட்டதற்கு இது என் தந்தையின் வீடு என்கிறார். போராக்குறைக்கு இந்த ஆலயத்தை இழுத்து காட்டுங்கள், 3 நாளில் எழுப்புகிறேன் என்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இறந்தோரை உயிர் வரச் செய்கிறான். என்ன சொல்கிறாய்? அவனை உடனே ஒழித்து கட்ட வேண்டும். ஒரு கைப்பாஸ், ஒரு குளம் தெளிவாக இருக்கும் போதே நீ அந்த மீனை பிடித்திருக்க வேண்டும். இப்போது குளம் கலங்கி இருக்கிறது. நிதானமாகத்தான் செயல்பட வேண்டும். ஒரு கைப்பாஸ், பொறுத்து போக முடியாது மாமா. இன்று இரவுக்குள் அந்த இயேசுவுக்கு முடிவு கட்டாவிட்டால் விடியும் நாள் நம் நாளாகவும் இருக்காது. அந்த ஆலயத்தில் நாம் அதிகாரம் செலுத்தவும் முடியாது. எதற்காக கூறுகிறேன் என்றால், வருவது திருவிழா காலம். அது மட்டுமல்ல, அந்த இயேசுவை ஒழித்து கட்டுவதற்கான காரணங்களை கற்பனை செய்ய சிறிது அவகாசம் வேண்டாமா? மாமா, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக உள்ளது. எனக்கு வேண்டியது உங்களுடைய அனுமதி. என்ன கூறுகிறாய் கைப்பாஸ்? இயேசுவை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் விரல்களை கொண்டே அவன் விழிகளை சீண்ட வேண்டும். புரிகிறது கைப்பாஸ், புரிகிறது. நீ அந்த இயேசுவை மட்டும் சிக்க வைத்து விடு. அவனுக்கான தண்டனையை அந்த ஆளுநரிடம் இருந்து பெறுவது என் பொறுப்பு. தண்டனை தண்டனை மரண தண்டனையாக இருக்க வேண்டும். அதிகாரம் வேண்டுமானால் அந்த பிளாத்துவிடம் இருக்கலாம். ஆனால் அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. என் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எப்படி அந்த இயேசுவை சிக்க வைப்பாய்? அதற்கான தூண்டில் குழு வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறது வாவா. உடனே வரச் சொல்லுங்கள். அவன் பெயர் யூதாஸ். இயேசுவின் நம்பிக்கை கூறியவன். முன்பு பரவாசுடன் சேர்ந்து நம்மை எதிர்த்தவன். இது போதும், இது போதும். அவனை உடனே வரச் சொல்லுங்கள். உன்னை பார்த்தால் தெளிவானவன் போல் தெரிகிறதே. தெரிகிறான்.
விசுவாசத்தின் காரணமாகத்தான் நான் அவனை பின் செல்கிறேன். உன் விசுவாசம் வெளியே இருக்கட்டும். நான் அழைத்தது யூதாசை மட்டும்தான். நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். நீங்கள் கேட்க விரும்புவதை கேட்கலாம். எனக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது ஒன்றுதான். நீ அந்த இயேசுவை காட்டிக் கொடுக்க காரணம்? அது அது குருவே, இயேசு தானாக வந்து உங்களை சந்திக்க மாட்டார். நான் அவரை காட்டிக் கொடுத்து நீங்கள் அவரை கைது செய்து இங்கே அழைத்து வரும்போது உங்கள் மத்தியில் அவர் புதுமைகளால் தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டார். அப்போது நீங்கள் அவரை அறிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? அதற்காகத்தான். அருமையான கற்பனை. ஆனால் அவரை துன்புறுத்துவதாக இருந்தால் இதற்கு நான் உடன்பட மாட்டேன். இதற்கு நீ உடன்பட்டாலும் படாவிட்டாலும் நாங்கள் இடும் கட்டளையை நிறைவேற்றுவதுதான் இனி உன் பணி. குருவே, என்ன சொல்லுகிறேன்? நீ அந்த பரபாசுடன் சேர்ந்து எங்களுக்கு எதிராக முன்பு கலகம் செய்தாய். இப்போதோ இந்த இயேசுடன் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில் போதனை செய்கிறாய். ஆக இவர்கள் இருவருக்கும் நீதான் மூளையாக செயல்பட்டிருக்கிறாய். இந்த காரணம் ஒன்று போதும் உன்னை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க. குருவே, குருவே, அப்படி ஒன்றும் செய்து விடாதீர்கள். நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன். கற்பூரம் போல் பிடித்துக் கொண்டாய். சற்று பொறு. இதோ பெற்றுக்கொள். எந்த உதவியையும் நாங்கள் இலவசமாக பெறுவதில்லை. யூதாஸ், இன்று இரவே இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும். நான் யாரை விட்டமிடுகிறேனோ அவர்தான் இயேசுவானார். இரவு ஒருங்கில் வேறு யாரையாவது தவறுதலாக கைது செய்து விட்டால் அதற்காகத்தான் இதை செய்கிறேன். யூதாஸ், விசுவாசமாக இருக்க வேண்டும். யூதாஸ், விசுவாசமாக இருக்க வேண்டும். சரி, நீ போகலாம். கைப்பாஸ், அவன் விசுவாசம் தான்